வணக்கம் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். பார்க்குற இடம்லாம் பங்களா வீடு, எல்லாமே புது புது வீடுகள், புது லேஅவுட் போட்டாங்க. ஸோ அதில் ஒரு கார்னர் வந்திருக்கு, 2200 சதுரடி. மிஸ் பண்ணிடாதீங்க. பிளாட் நம்பர் 77 கார்னர் ப்ராப்பர்ட்டி, 2200 சதுரடி. அப்ரூவ்டு தான் பாருங்கள். 62 கேட்குறாங்க. ஒரு நல்ல ப்ராப்ளம். எல்லோரும் கேட்குறீங்க, மழை பெஞ்சா தண்ணி வருமா? மழை பெஞ்சா தண்ணி வரத்தான் செய்யும், சரிங்களா? எல்லோரும் கேட்குறீங்க. ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, இங்கே தண்ணி வராது. அந்த காலத்துலேயே வெள்ளைக்காரங்க வீடு கட்ட சிறந்த மனை அப்படின்னு சொல்லி ஒரு சில ஏரியாக்கள் ஒதுக்குனாங்க. அதில் இதுவும் ஒன்று. முடிச்சோரு, சரிங்களா? நிஜம் 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 நிஜம். அதுவும் இல்லாமல் கார்னர் மிஸ் பண்ணாதீங்க. $2200 சதுரடி, 62 கேட்குறாங்க. ஒன் டே பிஃபோராக சொல்லுங்கள். ஒரு அருமையான ப்ராப்ளம். உங்கள் அன்பு மகள், ஆசை மகள், செல்வ மகள், உங்களில் பாதி உங்கள் அன்பு மனைவி, உங்களில் பாதி தானே. $2025 வாங்க சொன்னேன். வாங்கினவங்களுக்கு ரொம்ப நன்றி, வாங்காதவங்களுக்கும் நன்றி. ஏன்னா ரேட் அப்படி போகுது. முந்தியெல்லாம் நெல் விளைஞ்சுது, இப்போ பொன் விளையுது பாருங்க. ஸோ அதனால் வாங்கிடுங்க, உங்கள் நல்லதுக்கு தான். குடும்ப தலைவி நினைத்தால், குடும்ப தலைவர், வீட்டுக்கு பிரசிடென்ட் 2 பேரும் உட்காந்து பேசுனீங்கன்னா டீல் முடிஞ்சுது. சரியா? முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. முந்தியெல்லாம் நெல் விளைஞ்சுது, இப்போ பொன் விளையுது. ஸோ சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, சரிங்களா? அப்புறம் எட்டாக்கனியாக போயிடக்கூடாது இல்லையா? வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, 600 சதுரடியிலேருந்து. ஏன் ஒன்றை வாங்கக்கூடாது? நாளைக்கு வளர்ந்து நிற்கும் போது அன்பு மகளுக்கு தேவைப்படும், அன்பு மகனுக்கு தேவைப்படும். இதெல்லாம் மீறிட்டா அழகாக ஒரு வீடு கட்டிடலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ, நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிலைக்க ப்ராப்பர்ட்டி தரேன். எங்ககிட்ட வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, இந்த வருடம் ஒரு சொத்து வாங்குங்க. நன்றி, வணக்கம்.